T20 வேர்ல்டு கப் 2026 டாப் 20 பெஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி 20-11 வந்து பார்த்துட்டோம். இப்போ டாப் 10 வந்து பார்த்துருவோம். 10th பொசிஷனில் இருக்கிறது தர்ஷன் ஷானகாவுடைய 76 வர்சஸ் பாகிஸ்தான் 31 டெலிவரிஸில் 2 4 8 6 பல்லே கிளையில். இதுக்கான ஸ்கோர் 64.8. 9th பொசிஷனில் இருக்கிறது சஞ்சு சாம்சனுடைய 89 ஆஃப் 46 டெலிவரி 5 பவுண்டரிஸ் 8 6 எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து அகமதாபாத்தில், அதாவது இந்த ஃபைனல் 65.2 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்தது 8th பொசிஷனில் இருக்கிறது டிம் சைஃபட்டுடைய 89 ஆஃப் 42 டெலிவரிஸ் 12 பவுண்டரிஸ் அண்ட் 3 சிக்ஸஸ் வர்சஸ் UAE சேப்பாக்கில் நடந்தது. இவர் வாங்கியிருக்கிற மார்க் 68.2. 7th பொசிஷனில் இருக்கிறது அபிஷேக் சர்மா 52 ஆஃப் 21 6 4 3 6 எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து அகமதாபாத் 69 அவருடைய மார்க்கு. 6th பொசிஷனில் இருக்கிறது சஞ்சு சாம்சனுடைய 97 ஆஃப் 50 12 பவுண்டரிஸ் 4 6 எகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அந்த சூப்பர் 8ல் ஈடன் கார்டன்ஸில் அடித்தது. இதோடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 69.1. டாப் 5 போகிறதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மாவுடைய வீக்னஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள், கீழே இருக்குது. 5th பொசிஷனில் இருக்கிறது இஷான் கிஷனுடைய 61 ஆஃப் 24 டெலிவரிஸ் 6 4 5 6 எகெயின்ஸ்ட் நமீபியா டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியமில். இதுக்கான மார்க் வந்து 70.4. அடுத்து 4th பொசிஷனில் இருக்கிறது ஜேக்கப் பெத்தலுடைய 105 ஆஃப் 48 8 4 7 6 இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த செமிஃபைனலில் வான்கடையில் அடித்தது. இதோடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71.8. 3rd பொசிஷனில் இருக்கிறது சஞ்சு சாம்சனுடைய 89 ஆஃப் 42 டெலிவரிஸ் 8 4 7 6 எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அதே செமிஃபைனலில் வான்கடையில் அடித்தது. இதோடைய மார்க் 73.2. 2nd பொசிஷனில் இருக்கிறது சிம்ரன் ஹெட்மயருடைய 85 ஆஃப் 34 டெலிவரிஸ் 7 4 7 6 வர்சஸ் ஜிம்பாவே இதே வான்கடையில் சூப்பர் 8ல் அடித்தது. இதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 75.3. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஃபின் ஆலனுடைய 100 ஆஃப் 33 டெலிவரிஸ் 10 4 8 6 எகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலில் ஈடன் கார்டன்ஸ் அடித்தது. இதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 95.4. இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.